வெல்கம் டு எட்னாஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து ரசகுல்லா செய்ய போகிறேன். அதுக்கு 1 லிட்டர் பால் எடுத்து அடுப்பில் வச்சுட்டேன். 1 லிட்டர் பால் வந்து நல்லா கொதித்த பிறகு பொங்கி வந்த பிறகு அதில் 2 ஸ்பூன் வினிகரை வந்து 1/4 கப் தண்ணியில் சேர்த்து நம்ம பாலை வந்து திரிய வச்சிடலாம். திரிய வச்சிட்ட பிறகு ஒரு சுத்தமான துணியில் அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போது வினிகர் சேர்த்து திரிய வச்சுருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சிடணும், ஆஃப் பண்ணிடக்கூடாது. சிம்மில் வச்சு நம்ம பாலை திரிய வைக்கலாம். பாருங்க, இந்த இது வந்து தண்ணி வந்து க்ரீனிஷ் கலரில் நல்லா பிரிஞ்சு வரணும். அப்போது ஒரு சுத்தமான துணியில் நம்ம இந்த பன்னீரை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா அலசிக்கலாம். அந்த புளிப்பு தன்மை போக நீங்கள் தண்ணி ஊற்றி அலசணும். ஏற்கனவே நாங்கள் பன்னீர் செய்கிறது நான் போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். நல்லா தண்ணியை வந்து நல்லா 1 ஹவர் நல்லா அந்த மூட்டையை கட்டி வச்சு தண்ணியை எடுத்துட்ட பிறகு பாருங்கள், இப்போ எவ்வளோ சாஃப்டான பன்னீர் கிடச்சிருக்கு. இதை வந்து நல்லா நம்ம பிசையணும், உள்ளங்கையை வச்சு நல்லா பிசையணும். இது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 3 in 1 ரெசிபி இது. இதில் வந்து நம்ம ரசகுல்லா செய்ய போகிறோம், ரசமலாய் செய்ய போகிறோம், ரசமலாய் கேக் செய்ய போகிறோம். நான் ஒவ்வொரு பார்ட்டாக உங்களுக்கு போடுறேன். ரசகுல்லாவும் ரசமலாயும் ஒரே செய்து ஒரே வீடியோ தான் எடுத்திருக்கேன், ஒரே மாதிரி தான் செய்திருக்கேன். ஆனால் நான் தனித்தனி வீடியோவாக போட போகிறேன். இப்போ இந்த மாவை நல்லா பிசைஞ்சிட்டு நான் 2 பார்ட்டாக பிரிக்க போகிறேன். 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன், 1/2 லிட்டர் வந்து ரசகுல்லா, 1/2 லிட்டர் வந்து ரசமலாய். இப்போது இதை நல்லா பிசைஞ்சிட்டு 2 பார்ட்டாக பிரிச்சுட்டு இப்போ ரசகுல்லா உருண்டையும் பண்ண போகிறேன். ரசமலாய் பண்ணுறத அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ரசகுல்லாய் வந்து நல்லா பிசையணும். பிசைஞ்சு நம்ம பால் செய்யும் போது உருண்டை பிடிக்கும் போது கிராக்லாம் வரும், விரிச்சல்லாம் வரும், வெடிப்பு வரும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேணாம், பால் வந்து உடையாது. நம்ம சுகர் சிரப்பில் போடும்போது பால் வந்து உடையாது. அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. இப்போ வந்து நான் 200 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். இது வந்து ரசகுல்லாக்கும் ரசமலாய்க்கும் 2 ஒன்றா சேர்த்து தான் வேக வைக்க போகிறேன். இதில் வந்து நான் 1 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த சர்க்கரை வந்து நல்லா கரையணும், இதுக்கு பாகு பதம் தேவையில்லை. நல்லா கரைஞ்ச பிறகு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்ட பிறகு இந்த ரசகுல்லா போட்டுருங்க. ரசகுல்லாவை போட்டுட்டு 5 நிமிஷம் நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்கணும். வச்சு என்ன செய்யணுன்னா ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஸ்டவ்வை வந்து மிதமாக வச்சுட்டு நீங்கள் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். ஒரு 15 நிமிஷம் போதும். நம்ம சின்ன சைஸாக பண்ணால் தான் அது டபுளாக ஆகும் சைஸு. நல்லா மூடி வச்சிடலாம். இது வந்து ஒரு 8 மணி நேரம் ஊறணும் ரசகுல்லா. 8 மணி நேரம் ஊறின பிறகு பார்த்திங்கன்னா நல்லா ஜூஸியாக இருக்கும். இது பாருங்க, சின்ன சைஸாக போட்டால் டபுளாக ஆகிடும் வெந்த பிறகு. இதை 8 மணி நேரம் ஊற வச்சு நீங்கள் சாப்பிடுங்க. இந்த நான் செய்து வந்து அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. இது பாருங்க, விரிச்சல் இருக்குதா, ஆனால் உடையில பால் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நீங்கள் பிசைகிறத பொறுத்து இருக்குது. நல்லா ஜூஸியாக இருக்குது. நம்ம வீட்டிலே செய்யலாம். இது பெங்காலி ஸ்வீட். இது நம்ம கடையில் கொடுத்து தான், காசு கொடுத்து தான் வாங்குவோம், விலை அதிகமானது. நீங்கள் இதை வீட்டில் செய்து பாருங்கள். இது வந்து முதல் முறை செய்யும் போதே நல்லா வரும், நீங்கள் பயப்பட தேவையில்லை. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இதை செய்து பாருங்கள். தேங்க்யூ.